பிரசங்கி புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டி போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஹல்லேலூயா. கவனிங்க, இது அருமையாக சொல்லப்படுது. பரிமள தைலத்தை கொடுத்து சாலமோனாகிய ஞானத்திலும் கனத்திலும் நிறைந்தவன் பிரசங்கி புஸ்தகத்தில் இந்த பகுதியை எழுதி வைக்கிறார். அப்படி என்ன சொல்றாருன்னா, நல்ல வாசனையுள்ள பரிமள தைலத்தின் வாசனையை ஒரு செத்த ஈ கெடுத்து விடுமா. எப்படி பரிமள தைலத்தின் வாசனையை செத்த ஈ கெடுத்து விடுமோ, அதே போல சொற்ப மதியினம் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனையும் அப்படியே கெடுத்து விடுமா. ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது பரிமள தைலம். இந்த பரிமள தைலம்ங்கிறது ஒரு பயங்கரமான வாசனை திரவியம். பரிமள தைலத்துக்கு மட்டுமல்ல, இதுக்கு 3 பெயர்கள் உண்டு. என்னன்னாக்கி சுகந்த வாசனை தைலம் மட்டுமல்ல, வெள்ளை போலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிமள தைலம் சம்பந்தமானது, சுகந்த வாசனை உள்ளது. இதனுடைய வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இதை கிட்டத்தட்ட பலவித வாசனை பொருட்களை கொண்டு ரெடி பண்ணுவாங்க. 6 மாசங்களா ரெடி பண்ணுவாங்களாம் இந்த பரிமள தைலத்தை. மட்டுமல்ல, இதை எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா, தேவனுக்கு சுகந்த வாசனை ஏற்படுத்தும்படியாக இந்த பரிமள தைலத்தை பயன்படுத்துகிறார்கள். மட்டுமல்ல, தூப பீடத்திலே கர்த்தருக்கு இந்த பரிமள தைலத்தை பயன்படுத்துகிறார்கள். இது போக ராஜாக்கள் தங்களுக்கு பிரியமான ராஜாக்களுக்கும் தங்களுக்கு பிரியமான ராணிக்கும் வெகுமதிகளை கொடுக்கும்படியாக, பரிசு பொருட்களை கொடுக்கும்படியாக இதை பயன்படுத்துகிறார்கள். அவ்வளவு விலை உயர்ந்தது. ஹல்லேலூயா. இதனுடைய வாசனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரியாம எது வேணும்னாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம். ஒரு சக்கப்பழத்தை ஒளிச்சு வைக்க முடியுமா? நம்ம ஊர்ல சக்கப்பழம் சொல்றோம், பலாப்பழம். விருந்தாளிக்கு தெரியாம பலாப்பழத்தை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாசனை காமிச்சு கொடுத்தோம். வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு மட்டுமல்ல, நம்ம வீட்டு முன்னாடி போறவங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளால பலாப்பழம் இருக்குங்கிற வாசனை காமிச்சு கொடுத்தோம். இதை ஒளித்து வைக்கவே முடியாது. பாருங்க, இதை விட பல மடங்கு வாசனை உள்ள இந்த பரிமள தைலத்தை ஒரு செத்த ஈ நாழி கெட்டு போக பண்ணுமா. இதை யாரு சொல்றான்னா, சாலமோன் சொல்றாரு. பாருங்க, ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவன் அவருடைய வாழ்க்கையில சில தகாத காரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? சீர்கெட்டு போச்சு. அவருடைய வாழ்க்கையில சில அந்நிய நுகங்களுக்கு இடம் கொடுத்ததுனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா, நாரி கெட்டு போயிடுச்சு. வாசனையாய் இருந்த வாழ்க்கை, நறுமணமாய் இருந்த வாழ்க்கை, தேவனுக்கு முன்னாடி தேவனுக்கு பிரியமாய் இருந்த வாழ்க்கை, அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு நற்கந்தமான வாழ்க்கை, அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு வாசனையாய் வாழ்ந்தவன் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிச்சதுனால அவருடைய வாழ்க்கை வாசனை போய் நாழி கெட்டு போச்சுங்கிற அந்த அனுபவத்தை இந்த பிரசங்கி புஸ்தகத்துல நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இதை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? இந்த உலகத்துக்குள்ளால, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளால, இருளுக்குள்ளால இருந்த நம்மளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையுள்ள கர்த்தனாலே ரட்சித்து அவருடைய மகிமையினாலே கழுவி நம்மளை பெயர் பெற்றவர்களாகவும் புகழ்ச்சி உள்ளவர்களாகவும் கீர்த்தி உள்ளவர்களாகவும் நல்ல நறுமணம் உள்ளவர்களாகவும் நல்ல வாசனை உள்ளவர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சொல்லுவோம், எங்கேயோ சேற்றில கடந்தவனை கர்த்தர் என்ன தூக்கி இம்மட்டுமாய் மகிமையாய் வைத்திருக்கிறார். ஓசியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது
அதுல 14வது அதிகாரம் 5வது 6வது வசனம் சொல்லுது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலை புஷ்பத்தை போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவன் அலங்கார ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல. இது யாரை குறித்து ஆண்டவர் சொல்றான்னா, இஸ்ரவேலனை குறித்து. எவன் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டாரோ அந்த கழுவப்பட்டிருக்கிற பிள்ளையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவன் எப்படி இருப்பானா? உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பானா, கீர்த்தி உள்ளவனாய் இருப்பானாம், புகழ்ச்சி உள்ளவனாய் இருப்பானாம், பெயர் பெற்றவனாய் இருப்பானாம், லீபனோனில் உள்ள வாசனையை போல இருப்பானா. ஹல்லேலூயா. எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப நமக்கென்று ஒரு நறுமணம் உண்டு, நமக்கென்று ஒரு வாசனை உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, எப்ப கர்த்தருடைய கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டீங்களோ அது முதல் உங்களுக்கென்று ஒரு நறுமணம் உண்டு, உங்களுக்கென்று ஒரு வாசனை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவேதான் பக்தர் பாடினார் பாருங்க, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே, நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. கவனிங்க, இந்த உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளாலும் எப்பொழுதும் இருக்கணுங்க. நான் எங்கேயும் கடந்தேன், என்னை தூக்கி நீங்க மகிமையாய் வச்சிருக்கீங்கப்பா, என்னை நற்கனி உள்ளவனாய் வச்சிருக்கீங்க, நற்கந்தமாய் வச்சிருக்கீங்க, நற்பலனாய் வைத்திருக்கீங்க, நறுமணமாய் வைத்திருக்கீங்க, வாசனையாய் வைத்திருக்கீங்க. இதை உணர்கிறவனாலதான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட முடியும். நம்ம எப்பெல்லாம் உணர்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளை அறியாமலே நம்ம செஞ்சிருவோம், பாட தொடங்கிடுவோம். அடுப்பு கறி போல இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, திரு இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே, சுத்தமாக மாற்றினீரே, அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, திரு இரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக மாற்றினீரே, சுத்தமாக மாற்றினீரே. கவனிங்க, எப்பெல்லாம் கர்த்தர் சுத்தமாக்கிட்டாரு அப்பெல்லாம் நம்ம நறுமணமாய் மாறிடுறோம். ஹல்லேலூயா. கவனிங்க, நம்முடைய இஸ்ரவேலை லீபனோனில் உள்ள வாசனையை போல வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த இஸ்ரவேலுங்கிற முதல் பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபை தேவன் வாசனையாய் வைத்தாரானா யாக்கோபை தேவன் வாசனையாய் வைத்திருந்தார். புறஜாதிகள் மத்தியில மற்றவங்களுடைய பார்வைக்கு யாக்கோபை கர்த்தர் எப்படி வைத்திருந்தார்னா நறுமணமாய் வைத்திருந்தார், வாசனையாக வைத்திருந்தார். ஆகவேதான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 34 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே. என்ன சொல்றேன் கேளுங்க, என் வாசனையை. அப்ப நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபு குடியிருக்கிற இடத்துல கானானியர்கள் இருக்கிறார்கள், பெரிசியர்கள் இருக்கிறார்கள், சீயமியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா மரியாதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கனமுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பெயர் உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, புகழ்ச்சி உள்ளவனாய், கீர்த்தி உள்ளவனாய், நறுமணம் உள்ளவனாய், நல் வாசனை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளாகிய 2 பேர்த்திட்டையும் கேட்கிறாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள், எதனால என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்கன்னு சொல்லி யாக்கோபு கேட்கிறாருன்னா, 2 பிள்ளைகளும் என்ன செஞ்சிருக்கிறான்னா
இந்த யாக்கோபு கொண்டு இருக்கிற கானான் தேசத்துல சீகேம்னு ஒரு பட்டணம் இருக்குது. இந்த பட்டணத்துக்குள்ளதான் யாக்கோபு கொண்டு இருக்கிறாரு. இந்த சீகேம் பட்டணத்துல உள்ள ஆண் மக்கள் எல்லாரையும் கொண்டு குவிச்சுக்கிட்டு உடம்பு முழுவதும் ரத்த படிதலோட ரத்த கரையோட கைகள் ஆயுதத்தோட ரெண்டு பேரும் வந்து நிக்கிறான், சிமியோனும் லேவியும். நல்ல கவனிங்க, குடியிருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொண்டுட்டான். இப்ப யாக்கோபு கேட்கிறான், இவருக்கு மத்தியில நான் பெயர் உள்ளவனாக இருந்தேன், எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு கனம் இருந்துச்சு, எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருந்துச்சு, என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டீர்களேன்னு யாக்கோபு கேட்கிறாரு. நல்ல கவனிங்க, இந்த சிமியோனும் லேவியும் இந்த ஊர்ல இருக்கிற ஆண் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போட காரணம் என்ன நினைக்கீங்க? என்ன காரணம்? இதே அதிகாரம் 34வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும் போது இந்த யாக்கோபுக்கு கவனிங்க, 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இந்த பெண் மகளுடைய பெயர் தீனாள். இந்த தீனாள் என்ன செஞ்சானா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்பி போனா. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தன்னுடைய மகளாகி தீனாளை அனுப்பி வைத்தான். தீனாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? எபிரேய இனத்தை சார்ந்த ஜனங்கள் அல்ல, பெண்கள் அல்ல. யூத கூட்டத்தை சேர்ந்த, யூத குலத்தை சேர்ந்த பெண்கள் அல்ல. இந்த தீனாளுடைய பெண்கள் எல்லாருமே சீகோன் நாட்டு பெண்கள், சீகோன் ஜனங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையை, எப்பொழுதுமே யூத ஜனங்களுக்கோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ இருக்கிற உறவாடல் மற்ற ஜனங்களோடு இருக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்தோடு பிழைக்கப்படாது இருப்பாயாக. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களோடு நம்ம உறவு வைத்துக் கொள்ளலாம், ஆனா ஒருபோதும் உறவாட கூடாது. இந்த யாக்கோபுடைய மகள் தீனாள் என்ன செய்தானா, இவளுக்கு இந்த எபிரேய ஜனங்க மத்தியில ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, யூத ஜனங்க மத்தியில ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸை எங்க வச்சிருக்கானா, தேவன் சொன்ன கண்டிஷனுக்கு கீழ்ப்படியாம சீகேம் பட்டணத்தில் உள்ள பெண்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா. இதற்காக என்ன செய்தானாக்கி, சீகேம் பட்டணத்து பெண்களோடு அங்க சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பி போறா. யாக்கோபு என்ன செய்தாரு, மகளை அனுப்பி விடுறாரு. எப்பொழுதுமே நம்ம இனத்தோட நம்ம உறவாடணும். நம்ம இனத்தோட யாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனத்தோட உறவாடணும். மற்றவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாமே தவிர உறவாட கூடாது. இவ உறவு வைத்துக் கொள்ளல, உறவாட போனா. அந்த பட்டணத்தோடு அவ அப்படி ஜாலியா உலா வந்து கொண்டிருக்கும் போது அந்த சீகேம் பட்டணத்தில் இருந்த அந்த பட்டணத்துடைய தலைவருடைய மகன் சீகேம், அவனுடைய பேரும் சீகேம் தான். அவன் என்ன செஞ்சான்னா, தீனால பார்த்துட்டான். பார்த்த உடனே இவளுக்கு என்ன வந்துட்டு, ஆசை வந்துட்டு தீனாள் மேல ஆசை வந்ததுனால தீனால என்ன செஞ்சானா, அவளை தூக்கிட்டு போய் அவ விருப்பம் இல்லாமல் அவளை பலவந்தமாய் பலாத்காரம் செய்து அவருடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டான், அவளை சீரழித்து விட்டான். நல்ல கவனிக்க, யாக்கோபுக்கு இருந்தது ஒரு மகளா. தன்னுடைய மகளை எப்படி வளர்க்கணுங்கிற ஞானம் இல்லாத இருந்தது யாக்கோபுக்கு. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட விட்டு கொடுத்தான். அடுத்தவங்க வீட்டுல தன்னுடைய மகளை அனுப்பி விடுறான். ஒருபோதும் நம்ம பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அடுத்த வீட்டுக்கு அனுப்பி விடக்கூடாது. அடுத்தவங்க வேணா நம்ம வீட்டுல வந்து இருக்கட்டு. நம்ம பிள்ளைகளை அடுத்த வீட்டுக்கு அனுப்புனா பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போய் கிடக்குது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த சீகேம் பட்டணத்தாருக்கு உலக பயம் கிடையாது, தேவ பயம் கிடையாது. இந்த யாக்கோபுடைய ஒரே மகள் தீனாளுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள். கெடுத்ததோட விடல, அவளை என்ன செஞ்சானா, அவன் வீட்டுக்குள்ளாலே அடைச்சி வச்சுக்கிட்டு இப்ப யாக்கோபை வந்து சந்திக்கிறான். சந்திச்சு என்ன கேட்கிறான்னா, என்னுடைய பையன் உங்களுடைய மகளை விரும்புகிறான். அந்த 34வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். என்ன, அவங்க இருக்கிற தேசம் இல்ல, சீகேம் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அதோட விடலைங்க, அவளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு இவன் யாக்கோபிட்ட வந்து கேட்கிறான். என்ன கேட்கிறானா, பிள்ளை எங்களுக்கு திருமணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறான். உங்களோடு நாங்கள் பெண் கொள்ள ஆசைப்படுறோம், நம்ம ஒருவருக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்து அந்த மாதிரி ஒரு உறவை வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கும்போது இந்த செய்தி யாருக்கு தெரியுதுன்னா, யாக்கோபுடைய மற்ற குமாரர்களுக்கு தெரியுது. வசனம் சொல்லுது,
மற்ற குமாரர்கள் இந்த சம்பவத்தை கேட்டு மனம் கொதித்து போனார்களாம். அவங்களால தாங்க முடியல. தன்னுடைய தங்கையை, தன்னுடைய சகோதரியை ஒரு விபச்சாரியை போல நடத்தி விட்டார்கள், ஒரு வேசியை போல நடத்தி விட்டார்கள். மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளாரை சிறை வைத்து விட்டு நம்மிடத்தில் பொன் கேட்கிறார்கள் என்று மிகவும் வேதனைப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா, தகப்பனுக்கு தெரியாம ஒரு வஞ்சகமான திட்டத்தை போடுறாங்க. நான் இந்த செய்தியை கதை சொன்ன மாதிரி சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. யாக்கோபுடைய குமாரர்கள் யாக்கோபுக்கு தெரியாமல், தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீகேம் பட்டணத்து அந்த அதிபதி அவருடைய மகன், தகப்பனும் மகனும் வந்திருக்காங்க பொண்ணு கேட்கறதுக்கு. அவங்கள்ட்ட இருந்த யாக்கோபுடைய குமாரர்கள் சொல்றாங்க, எங்களுடைய வழக்கத்தின்படி நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்னா விருத்த சேதனம் பண்ணியிருப்போம். விருத்த சேதனம் பண்ணாத மற்றவர்களுக்கு நாங்கள் பொண்ணு கொடுப்பதோ பொண்ணு எடுப்பதோ எங்களுக்கு தகாத காரியம், அதை நாங்கள் செய்யக்கூடாது. ஆனபடியினால நீங்களும் உங்களுடைய சீகேம் பட்டணத்தில் இருக்க எல்லா ஆண் மக்களும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு பொன் கொடுக்கலாம், உங்களிடத்துல பொன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை வஞ்சகமாக சொல்றாங்க. இதை நம்பின இந்த சீகமும் அவங்க அப்பாவும் என்ன செய்தாருன்னா, நேராக அவங்களுடைய பட்டணத்துக்கு போறாரு. பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் அழைக்கிறார். ஆண் மக்கள் எல்லாரையும் அழைச்சி அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, அந்த எபிரேய ஜனங்கள் மத்தியில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப சௌந்தரியவதியா இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தீனாள். தீனாலை பார்த்த உடனே என்ன செய்தான், ஆசைப்பட்டுட்டான். தீனாலை பார்த்த உடனே விருப்பம் வந்துட்டு, இப்போ இந்த சீகேம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கூப்பிட்டு தகப்பனும் மகனும் சேர்ந்து சொல்றாங்க, இந்த எபிரேயர் வசம் இருக்கிற பெண்கள் எல்லாம் அழகானவர்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் நிறைய ஆடு மாடுகள் இருக்கிறது, நிறைய ஆஸ்திகள் இருக்கிறது, நிறைய மிருக ஜீவன்கள் இருக்கிறது. நாம் அவர்கள் சொல்வதை போல விருத்த சேதனம் பண்ணி கொண்டு அவர்கள் சொல்லுகிற கலாச்சாரத்தை கடைபிடிப்போம் என்றால், சடங்காச்சாரத்தை கடைபிடிப்போம் என்றால், நாம் அவர்களுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். அவர்களுடைய ஆஸ்திகளை, அவருடைய ஆடு மாடுகளை, அவர்களுடைய மிருக ஜீவன்களை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம். வசனம் இருக்குது. இப்ப என்ன பிளான் பண்றான்னா, பெண் அழகா இருக்கா, அதனால என்ன செய்யலாம், விருத்த சேதனம் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவனுக்கு என்ன இப்ப தேவை அப்படின்னா, ஆண்டவர் அறிந்து ஆண்டவருக்காக விருத்த சேதனம் எடுக்கல, பெண்களுக்காக விருத்த சேதனம் பண்றான். அன்னைக்கு உள்ள காலகட்டம் மட்டுமல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் மகா கேவலமான வாழ்க்கையா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் என்ன பண்ணா, அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவன் நிமித்தம் பெண்ணை கல்யாணம் செய்வதை விட்டு விட்டு பெண்கள் நிமித்தம் சபையில போய் என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் எடுப்பதை விட்டு விட்டார்கள். ஒரு பெண் அழகாக இருந்தால் அவளை அடைய வேண்டும் என்கிற ஆசையில, அவளை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில ஞானஸ்தானம் எடுக்கிற குரூப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. மட்டுமல்ல, அவர்களுடைய வருமானத்தை பார்த்து, அவர்களுடைய ஆஸ்தியை பார்த்து, அவருடைய அந்தஸ்தை பார்த்து அவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கவும் பெண் வீட்டால் அநேக ரெடியா இருக்கிறாங்க. தேவ பயம் இல்லை, தேவனை குறித்த உணர்வு இல்லை. இதே சம்பவம் அங்கேயும் நடக்குது. என்னன்னா, ஒருவனும் ஆண்டவருக்காக எங்க விருத்த சேதனம் பண்ணலைங்க. அவனுக்குள்ளால என்ன தோணுனா, எபிரேய பெண்கள் அழகா இருக்காங்க, இந்த பெண்களை திருமணம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது, நிறைய வீடுகளில் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டா போதும், அந்த பொண்ணுக்கு வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு கேட்குறாங்க. பொண்ணு வீட்டார் ஒருவேளை நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா, அவங்க கடமைக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க, ஞானஸ்தானத்தை எடுக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை, தேவனை அறியல, தேவனுக்கு பயப்பட்டிருக்கிற பயம் இல்ல, சத்தியம் என்னன்னு தெரியாது, தேவனை கொடுத்த எந்த காரியமும் தெரியாது. ஆக ஒரு பொண்ணுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறான். அவனை நம்பினக்கு கிறிஸ்தவம் பொண்ணை கொடுத்து கொண்டிருக்குது. ஏன், ஆஸ்தி இருக்குது, வசதி இருக்குது, வருமானம் இருக்குது. நல்ல கவனிங்க. ஒருவேளை அப்படி ஒரு நிகழ்வை முன்வைத்து ரட்சிக்கப்படாத ஒருவரை, உன்னுடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுப்பதற்காக நாம ஞானஸ்தானம் எடுக்க வைப்போம் என்றால், இது
பெரிய உலக மகா நாடகம், பெரிய மாயமாலம், பெரிய வேஷம், பெரிய ஏமாற்று. இந்த ஞானஸ்தானத்து மூலமாய் உலகத்தை ஏமாற்றலாம், ஊரை ஏமாற்றலாம், உடன் விசுவாசியை ஏமாற்றலாம், ஊழியரை ஏமாற்றலாம். ஒருபோதும் முன்னத தேவனை ஏமாற்ற முடியாது. பெண்ணை பிடிச்சதுக்குன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறது, பையனை பிடிச்சதுக்குன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து கடமைக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணுறது, இது மகா வேதனையில கொண்டு விடும். வாசனை கெட்டு போகும், உன்னுடைய ஐஸ்வர்யம் கெட்டு போகும். கடைசி நாட்கள் கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலை உருவாகும். பொண்ணை வந்து திருமணம் பண்ணனா அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுகிற மகனாய் இருக்கணும். அதே போல நம்ம ஒரு பெண்ணை திருமணம் பண்ணனா அந்த பெண்ணும் தேவனுக்காய் ஞானஸ்தானம் எடுத்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழுகிறவளா இருக்கணும். இங்க என்ன செய்தானா, எல்லாவனும் சேர்ந்து பெண்ணுக்காகவும் ஆஸ்திக்காகவும் ஆடு மாடுக்காகவும் விருத்த சேதனம் பண்ணிட்டான். விருத்த சேதனம் பண்ணி 3வது நாள் என்ன ஆயிடுச்சு, எல்லாவனுக்கும் நோவு உண்டாயிடுச்சு, வலி உண்டாயிடுச்சு. இந்த வலியினால என்ன செய்யறான்னா, எல்லாவனும் பலகீனப்பட்டு வலி தாங்க முடியாம படுத்து கிடக்கான். இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இந்த யாக்கோபுடைய 2 குமாரர்களும் சிமியோனும் லேவியும் என்ன பண்ணானா, ஆயுதத்தை எடுத்துட்டு போய் சீகேம் பட்டணத்துல இருந்த ஒட்டுமொத்த ஆண் மக்களையும் கொண்டு போட்டுட்டான். இப்ப கொண்டு போட்டுட்டு வந்து நிற்கான் யாக்கோபு முன்னாடி. எப்படி நிற்கிறான்? கையில் ஆயுதத்தோட, சரீரம் முழுதும் ரத்தத்தோடு நிற்கிறான். இப்பதான் யாக்கோபு கேட்கிறாரு, இந்த கானான் தேசத்தார் மேல் முன்னாடி, இந்த சீகேம் முன்னாடி நான் நல்ல மரியாதையாக வாழ்ந்தேன், நறுமணமா வாழ்ந்தேன், வாசனையா வாழ்ந்தேன். என் வாசனை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கெடுத்து போட்டு. யாக்கோபு என்ன நினைக்கிறான்னா, பிள்ளைகளுடைய மதிகேடுனால தன்னுடைய வாசனை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறான். அப்படிதானே? கொலை பண்ணது யாரு? பிள்ளைகள். இப்ப யாக்கோபு என்ன நினைக்கிறார்னா, பிள்ளைகளுடைய மதிகேடுனால என்னுடைய வாசனை கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அநேக பேரண்ட்ஸ் அப்படிதான் நினைக்கிறோம். பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து, பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை கேவலமா செய்துட்டு வர்றாங்க, அது மூலமா நமக்கு கெட்ட பேர் வருதுன்னா நம்ம என்ன, நம்முடைய எரிச்சல், நம்முடைய கோபங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா பிள்ளைகள் மேல வருது. ஆனா உண்மையா சொல்றேன், பிள்ளைகள் நிமித்தமாய் நம்முடைய வாசனை கெட்டு போகல, நம்முடைய நடத்தையின் மூலமாய் நம்முடைய வாசனை கெட்டு போயிருது. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸுக்கு எப்பொழுதுமே, பெற்றோர்கள் எப்போதுமே எப்படி இருக்கணும்னா, பிள்ளைகளுக்கு முன்னாடி முன்மாதிரியா இருக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். பிள்ளைகள் முன்னாடி வச்சு மற்றவர்களை குறித்த குறைகளை பேசக்கூடாது. பிள்ளைகள் நம்ம செய்கிற எல்லாவற்றையும் என்ன செய்றாங்க, கவனிக்கிறாங்க. இப்ப யாக்கோபுக்கு என்ன கோபம் வருதுன்னா, என் பிள்ளைகள் என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டார்கள், பிள்ளைகள் மேல கோபம் வருது. பிள்ளைகள் மதிகேடான காரியத்தை செய்தார்கள். யாக்கோபு எப்படி இருந்தானா, வாசனையா இருந்தானா. இவன் நினைக்கிறான், நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே, ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே, நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே, ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. யாக்கோபு என்ன நினைக்கிறான், கர்த்தரை வாசமாக்கிட்டாரு, கர்த்தரை பரிசுத்தமாக்கிட்டாரு, கர்த்தர் எல்லாரும் முன்னாடி என்ன நல்லா வச்சுட்டாரு, என் பிள்ளைகள் என்னுடைய வாசனையை கெடுத்து விட்டார்கள். ஆனா வாசனை கெட்டு போக உண்மையிலே காரணம் யாருன்னா பிள்ளைகள் கிடையாது, யாக்கோபு தான் காரணம். என்னன்னு சொல்றேன் கேளுங்க, இதையும் உங்கள் கதையாவே சொல்றேன், வசனத்தை வாசிச்சு போறதுக்கு நேரம் இல்லை. யாக்கோபுடைய கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போயிட்டோன்னு வைங்களேன். யாக்கோபு என்ன செஞ்சுட்டானா, ஈசாயுடைய பிள்ளையா ஈசாயுடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய சகோதரனாகி ஏசாவை ஏமாத்திட்டான். ஏசாவை ஏமாத்தினால ஏசாக்கு யாக்கோபு மேல பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இதனால ரெபெக்காள் என்ன பண்றான்னா, யாக்கோபை கூப்பிட்டு சொல்றா, நீங்க இருக்காத, என்ன செஞ்சுருவான், கொன்னு போட்டுருவான். அதனால நீ ஆறான்ல இருக்கிற என்னுடைய சகோதரனாகிய லாபான் இடத்துல போ அப்படின்னு சொல்லி யாக்கோபை போய் வழி அனுப்பி வைக்கிறா. எங்க? மாமை வீட்டுக்கு. ஏசா கொண்டு விட கூடாது என்ற காரணத்துக்காக ரெபெக்காள் யாக்கோபை வழி அனுப்புகிறார். எங்கன்னா மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு. இப்ப யாக்கோபு போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி, இரவு வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு லூஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது நைட் ஆயிடுச்சு.
நைட்டான உடனே என்ன பண்றாருனாக்கி ஒரு கல்லை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு கல்லில் படுத்து தூங்குறாரு. யாக்கோபை பொறுத்தளவில் உண்மையில சொல்றேன், நல்ல தெய்வ பயம் உள்ள மனுஷன், நல்ல ஜபிக்கிற மனுஷன், பரலோக தரிசனங்களை கண்ட மனுஷன். இப்ப கவனிங்க, அவர் கல்லை வச்சுட்டு படுத்திருக்க இடத்துல பரலோக தரிசனத்தை காண்றாரு. அடுத்த நாள் காலையில எழுந்து என்ன பண்றாருன்னா அந்த கல்லை அந்த இடத்துல நாட்டுறாரு. நாட்டுக்கிட்டு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. என்ன ஜெபம் ஏறெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் இருக்குது, நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். அவர் என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கிருந்து கடந்து போறேன், நீர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்து சாப்பிட நல்ல சாப்பாடு தந்து உடுக்க நல்ல உடையை தந்து சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர செய்வீரானால் இந்த இடம் உமக்கு வீடாகும். என்ன சொல்றான்? இந்த கள்ளத்துக்கு நாட்டுக்கிட்டு இதுக்கு பெத்தேல்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, வச்சுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். என்ன சொல்றாங்க? கர்த்தர் நீர் ஒருவரே எனக்கு தெய்வனாய் இருப்பீர், நான் சமாதானத்தோடு நல்ல உணவு தந்து நல்ல சாப்பிட்டு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வருவேன்னா நேரம் இங்க வருவேன். இந்த இடம் பெத்தேல்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க வந்து உமக்கு ஒரு வீடை கட்டி இங்க பலி செலுத்தி உமக்கு தசம பாகத்தை செலுத்துவேன். பொருத்தனை பண்ணிட்டான். பொருத்தனை பண்ணிட்டு நேரம் மாமி வீட்டுக்கு போறோம். மாமி வீட்டுல போய் ராகலுக்காக 20 வருஷம், ராகலுக்காக 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம், அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை சம்பாத்தியத்துக்காக ஒரு 6 வருஷம் சொல்லி 20 வருஷம் லாபான் வீட்டுல வேலை பார்க்கிறான். இப்ப லாபான் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 20 வருஷம் ஆனவுடன் லாபானுடைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, இவனுடைய தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் களவாண்டு திருடி எடுத்துட்டான்னு சொல்லிட்டான். இதனால இவருக்கு வியாகுலம் வந்து மாமாவுடைய முகம் வேறுபட்டு இருந்துச்சான். இப்போ இவன் என்ன செய்தான்னா, இவன் தான் ஜபிக்கிற மனுஷனாச்சே, நேரே போய் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன செய்தான்னா 31வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, நல்ல கவனிங்க, இவன் 20 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப ஜெபம் பண்றவங்க சூழ்நிலை சரியில்லைன்னு இப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றான்னா, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து, தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே, நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, உனக்கு தரிசனமான தேவன் நானே. ஆனா கவனிங்க, பெத்தேல்ல தரிசனமாகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் சொல்லி உன்னுடைய முன்னோர்களின் தேவன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவாரு. இப்பவும் என்ன செஞ்சிருக்கணும்? எப்பா நான் உன்னுடைய முன்னோர்களின் தேவன் சொல்லியிருக்கேன், அது சொல்லல, இவர் ஞாபகப்படுத்தினார். நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கப்பா. என்ன பொருத்தனை பண்ணியிருக்கேன்னா, பெத்தேல்ல ஒரு கல்லை நாட்டி நான் நல்ல சமாதானத்தோடு நல்ல சாப்பிட்டு நல்ல உடை உடுத்து சமாதானத்தோடு திரும்பி வருவேன்னா நான் பெத்தேல்ல வந்து உமக்கு இந்த கல் இருக்கிற இடத்துல ஒரு வீடை கட்டுவேன். அதாவது உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி இங்க பலி செலுத்தி கர்த்தர் ஒருவரே தேவன் என்று ஆராதித்து நான் தசமபாகத்தை கொடுப்பேன்னு நீ பொருத்தனை பண்ணல, அந்த தேவன் வந்து இருக்கிறார். எப்படி ஞாபகப்படுத்தாது பாருங்க. ஒருபோதும் பொருத்தனைகளை சும்மா விட மாட்டாது. அதனாலதான் சொல்ல பாருங்க, இந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் அதை செஞ்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன் பொருத்தனை பண்ணக்கூடாது. நான் 1 மணி நேரம் ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவேன், பொருத்தனை பண்ணக்கூடாது. காலையில் 5 மணிக்கு ஆசைப்படுங்க, நான் 5 மணிக்கு ஜெபம் பண்ண முடிவு பண்ணுங்க. ஆனா ஒருபோது அதெல்லாம் பாருங்க, எப்பொழுதும் உங்கள்ட்ட பொருத்தனை செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு இப்ப ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நீ பொருத்தனை பண்ணல, அந்த தேவன் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு என்ன சொல்றான்னா, நீ உன் பிதாக்களிடத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் இங்க இருந்து கிளம்பி போன்ட்டாரு. சும்மா சிம்பிளா சொல்லலைங்க. இங்க இருந்து கிளம்பி நீ உன் பிதாக்களிடத்துல போ. நீங்க இருந்த நாட்கள் போதும், 20 வருஷம் உழைச்சிட்டல, 20 வருஷம் இருந்துட்டல, நீங்க இது கிளம்பு, உன் பிதாவிடத்துல போ, உன் இனத்தாரத்துக்கு போன்னு சொல்றதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, நீ பெத்தேலில ஒரு தூணை நிறுத்தினல, அந்த தேவன் வந்து இருக்கிறார். இவன் என்ன செஞ்சிருக்கணும்? நேரா அங்க கிளம்பி பெத்தேலுக்கெல்லாம் போயிருக்கணும். போகல, நேரா வாழான் தகப்ப வீட்டுக்கு வர்ற வழியில யார் ஆப்போசிட்ல வாழாருன்னா ஏசா வாழான். எப்படி வாழ? ஒரு 400 பேர்த்த கூட்டிட்டு வாழான். இந்த ஏசாவை பார்த்த உடனே இவருக்கு கை காலம் உதவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாருங்க, அதாவது யாக்கோபு ரொம்ப புத்திசாலி. ஏசா 400 பேர்த்த வாழாங்கிற செய்தி அறிஞ்ச உடனே யாக்கோபு என்ன செய்வானா, முதல்ல வேலைக்காரங்களை அனுப்புவான்.
இந்த வாரத்தில் இந்த அதிகாரங்கள்ல நீங்க படிக்க போறீங்க. முதல்ல வேலைக்காரர் அனுப்புவான். அடுத்தது லேயாளையும் லேயாளுடைய வேலைக்காரர்களையும் லேயாளுடைய பிள்ளைகளையும் அனுப்புவான். அடுத்தது இவருக்கு ரொம்ப பிடிச்ச ராகுல். இப்ப நமக்கெல்லாம் ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சது நம்ம டைலாக் விடுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு பிறகுதான் உங்களுக்கு வரும் அப்படி சொல்லுவோம்ல. இவன் என்ன செய்தான்னா இவனுக்கு பிடிச்ச ராகலையும் முன்னாடி அனுப்புவான். எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிட்டு இவன் மட்டும் ஆத்துங்கதையில உட்கார்ந்து இருக்கான். வசனம் சொல்லுது இவன் எல்லாரையும் அக்கறைப்படுத்தினானா, இவன் மட்டும் ஆத்துலயே உட்கார்ந்து இருக்கானா. என்ன நினைச்சிட்டு இருக்கானா, 400 பேர்த்தோட வாரான். போட்டான்னா முன்னாடி போன வேலைக்காரன் அத்தனை பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு, அடுத்தது என்ன செய்யலாம், லேயால போடட்டு, அடுத்தது அதுலயே அவன் கோபம் அடங்கலைன்னா ராகேல போடட்டு. அப்படி யோசிச்சவனுக்கு தான் தோணுது, இத்தனையும் போட்டுக்கிட்டு அவன் வந்தானா நம்ம என்ன செய்ய முடியாது, திரும்பியும் ஓட முடியாது. அங்க மச்சான் கொல்லுவான், இங்க பார்த்தா ஏசா கொல்லுவான். இப்போ ஒரு முடிவு பண்றான், விழுந்துட வேண்டியது அவருடைய சமூகத்துல. இப்ப விழுந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப பிடிச்சுக்கிட்டான். இப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே ஆத்தை கடந்து நேரம் ஏசையா வந்து வசனம் சொல்லுது, 7 விஷயம் காலில் விழுந்தானா. அண்ணா மன்னிச்சுக்கணா, அண்ணா மன்னிச்சுக்கணா, அண்ணா மன்னிச்சுக்கணும்னு மாறி மாறி கெட்டுப்பிடிச்சு கொஞ்சம் கொண்டாடி நட்பை வளர்த்தாச்சு. நட்பை வளர்த்து முடிச்ச உடனே ஏசா சொல்றான், தம்பி எனக்கு உன் மேல எந்த பகையும் இல்லை, நான் உன் கூட வாரேன், நீ என் கூட வா, நம்ம போவோம், நம்ம சமாதானத்தோடு என்ன செய்யலாம் போலான்னு சொன்னா, இவன் என்ன சொல்றான், யாக்கோபு அண்ணே என் கறவை மாடுகள்லாம் இருக்கு, என்னால இந்த கறவை மாடுகளை வேகமா ஓட்ட முடியாது, அதனால நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிக்கிட்டு இவன் சுத்தி பார்க்கிறான். இந்த சீகேம் பட்டணம் ஆடு மாடுகளுக்கு செழிப்பான பட்டணமா இருக்குது. உடனே என்ன செஞ்சார்னா, இந்த சீகேம் பட்டணத்துல குடியிருக்க ஆரம்பித்தாரு. வசனம் சொல்லுது, பெத்தேல்ல போய் ஆண்டவருக்கு வீடு கட்ட வேண்டியவன் அந்நிய சாதி இருக்கிற புறச்சாதி இருக்கிற இந்த சீகேம் பட்டணத்துல வீடு கட்டினானா. அவனுக்கு சீகேம் பட்டணத்துல வீடு கட்டுறது மட்டுமல்ல, அவனுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொட்டாரம் போட்டானா. ஆண்டவருக்கு பெத்தேல்ல போய் ஆலயத்தை கட்ட வேண்டியவன் இங்க வீடை கட்டி கொட்டகையை கட்டி எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு சின்னதா ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி அப்பா வீட்டையும் மறந்துட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் பிதாவிடத்திலையும் உன் இனத்தாளிடத்துல போன்னு சொன்னான், அதையும் செய்யல. இவன் சொன்னான், ஆண்டவரை சமாதத்தோடு திரும்பி வர பண்ணுவதனால் நான் இந்த கல் இருக்கிற இடத்துல உமக்கு ஒரு ஆலயத்தை, இங்கேயும் போகல. எது கண்ணுக்கு அழகா இருந்துச்சோ, எது இன்பமா இருந்துச்சோ, எது பார்வைக்கு செழிப்பா இருந்துச்சோ, இந்த சீகேம் பட்டணத்துல கொஞ்சோல இடத்த விலை கொடுத்து வாங்கி இதுக்கு ஒரு பேர் வச்சாரு, சுக்கோத். எங்க சீகேம் பட்டணத்துல கொஞ்சோல இடத்த வாங்கி இதுக்கு ஒரு பேரையும் ஊரையும் பேர்ல மாற்றியாச்சு. ஒரு 100 சென்ட் இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு ஊரையும் பேர்ல மாற்றியாச்சு. இங்க வீடை கட்டியாச்சு, இங்க கொட்டாரங்கள்லாம் போட்டாச்சு. ஐயா ஜாலியா குடியிருக்காரு, தானே விரும்புது, ரொம்ப மகிழ்ச்சியா குடியிருக்கிறாரு. இனி யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மளை அசைக்க முடியாது, நமக்கு இங்கே இருந்தெல்லாம் சொல்லி குடியிருக்கிறாரு. அந்த வசனத்தை படிக்கலாம், வீடு கட்ட வசனத்தை பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 17 to 20 வாசிக்கலாம். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். தொடர்ந்து வாசிங்க. யாக்கோபு பதாம் அராமிலிருந்து வந்த பின், மாமா வீட்டில இருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய, இந்த கானான் தேசத்தில் இருக்கிற சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரர் கையிலே, யார்கிட்ட வாங்கியிருக்கா, சீகேமின் தகப்பன், சீகேம் பட்டணம் அது, அவட்ட வாங்கி 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தையும் கட்டினான். நல்லா கவனிங்க, இருக்க கூடாத இடத்துல ஒண்ணுல ஆண்டவர்ட்ட சொன்ன இடத்துக்கு அவன் போயிருக்கணும்.
இல்ல ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போயிருக்கணும். ரெண்டும் இல்லாம இவனா ஒரு வேலையை செஞ்சா, இதுதான் மதிகேடுன்னு சொல்றது. யாக்கோபு மதிகேடான காரியத்தை செய்தான். அவனுடைய கண்களுக்கு பிரியமான இடத்துல, அவனுக்கு விருப்பமான இடத்துல, பார்க்கறதுக்கு செழிப்பான இடத்துல வீடை கட்டினான், கூடாரத்தை போட்டான், ஆண்டவருக்கு பலிபீட கட்டினான், இங்கேயே சுகமா படுத்துக்கிட்டான். ஏன்னா பார்க்கறவெல்லாம் அன்னை வாங்கினேன்னு மரியாதை கொடுக்குறான், மதிப்பு கொடுக்குறான், நல்ல கனமா வச்சிருக்கிறான், நல்ல உயர்வா வச்சிருக்கிறான், நல்ல பெருமையா வச்சிருக்கிறான். இதை பார்த்த உடனே யாக்கோபுக்கு நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, வாசமாக மாற்றினீரே, ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே, நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினாரே, வாசமாக மாற்றினாரே, ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. என்ன நினைச்சிட்டு இருக்கிறானா? இந்த வாசனை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வாசனைன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா அப்படி அல்ல. எப்போ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கமோ, அப்ப 4 பேருக்கு முன்னாடி நமக்கு மரியாதை கிடைச்ச போல இருக்கும். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாத எங்க இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் குறைவா இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல நம்ம போய் உட்காருவோம்னா அது மதிகேடான செயல். இந்த சாலமோன் பிரசங்கில் சொல்றாரு, பரிமள தைலத்துடைய வாசனையை ஒரு செத்த ஈ எப்படி கெடுத்து விடுமோ அதே போல நீ இருக்க கூடாத இடத்துல இருப்பனா உன் வாழ்க்கையில் இருக்கிற வாசனையை கெடுத்து விடும். உன் வாழ்க்கை நாரி கெட்டு போகிற சூழ்நிலை ஆகிவிடும். இதே சம்பவம் தான் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடக்குது. என்னன்னா தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல வந்து உட்கார்ந்தான். அவன் சொன்ன இடத்துக்கு போகல, கண்களுக்கு பிரியமான இடத்துல உட்கார்ந்தான். இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கி இன்னைக்கு மகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. மகளுடைய வாழ்க்கை கெட்டு நாசமாய் போச்சு. பிள்ளைகள் இன்னைக்கு கொலைகாரர்களா வந்து நிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நான் இனி என்ன செய்வேன், என்னை கலங்க பண்ணீங்களே. 34வது அதிகாரம் 30 வாசிங்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 34:30 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். என்ன செஞ்சீங்களா? என்னை கலங்க பண்ணினீங்கள். எனக்கு கலக்கம் உண்டாயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு, நான் கலங்கி போயிருக்கிறேன். ஏன்னா உதன விட மாட்டான். இனி அவன் கொல்லுவான். இங்க இருந்து ஓடணும். மாமனுக்கு மச்சானுக்கு பயந்து ஓடினது மாதிரி இல்ல, அண்ணனுக்கு பயந்து ஓடினது மாதிரி இல்ல. எங்க போறோம் தெரியாம தெரியாம ஓடணும், எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடணும். அப்படி ஒரு சூழல் ஆகி போச்சு. காரணம் என்னன்னா யாக்கோபுடைய மதிகேடான செயல். நல்ல கவனிங்க. ஒண்ணுல நம்ம கர்த்தருக்கு ஆண்டவரே நான் இதை செய்வேன்னு சொல்லி இருக்கோமோ அதன்படி செய்யணும். இல்லையா கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்யணும். பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமாய் வளர்க்கணும். அதையும் மிஸ் பண்ணிட்டான். கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டாம என்ன செஞ்சான், தனக்கு வீடு கட்டின. கர்த்தருக்கு சொன்ன பொருத்தனை என்ன செய்யல, மறந்துட்டான், உணர்வு இல்லை. இப்படியே தேவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாத காரியத்தை செய்ததுனால நல்ல ஒரு தேவ மனுஷன் யாக்கோபு, போராடி ஜெபிக்கிற ஒரு மனுஷன் யாக்கோபு, பரலோக தரிசனங்களை காண்கிற ஒரு மனுஷன் யாக்கோபு, எந்தெந்த காரியத்துக்கு பதட்டம் வருதோ பயம் வருதோ அப்பெல்லாம் ஓடி போய் தேவ சமூகத்தை நாடுகிற யாக்கோபுடைய வாழ்க்கை கலக்கம் உண்டாயிடுச்சு. பிள்ளையுடைய வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. மட்டுமல்ல மகன்கள் கொலைகாரர்களாக வந்து நிற்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணுதான், மதிகேடான செயல். தேவ சட்டத்தின்படி தேவ திட்டத்தின்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய காரியங்களை செய்யலன்னாக்கி கலக்கம் உண்டாகும், சமாதான குறைவு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆனா எந்தெந்த தேவ பிள்ளை ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் ஆண்டவரே உமக்காக இதை நான் செய்வேன்னு சொல்லி பொருத்தனை ஏறெடுக்கிறானோ, ஒரு மனுஷன் எப்பெல்லாம் தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படி ஊழியக்காரர்கள் மூலமாய் அல்லது வேத வார்த்தை மூலமாய் ஏதாவது ஒரு வகையில உங்கள்கிட்ட எச்சரிக்கும் போது அந்த காரியத்தை கீழ்ப்படிந்து நீங்க செய்ய கீழ்ப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களை வாசனை உள்ளவர்களாய் மாற்றுவாங்க. எந்த செத்தையும் உங்களுடைய வாசனையை கெடுக்க
முடியாது. பரிமள தைலம் எப்படி ஒரு அநேகரை இழுக்கிற ஒரு வாசனையா இருக்குமோ, அதே போல தேவனை நம்பி, தேவனை சார்ந்து, தேவ சட்டத்துக்கு செவி கொடுத்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு சொல்லுகிற பொருத்தனைகளை நிறைவேற்றி, அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த உலகத்துக்கே வெளிச்சமாய் மாற்றுகிறார். கர்த்தர் சொல்றாரா, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள்னு. எப்போ ஒரு மனுஷன் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற முடியும்? எப்போ உலகத்துக்கு முன்னாடி ஒரு வாசனை உள்ளவனாய் மாற முடியும்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி செய்கிறவனாய் என்னை மாற்றுங்க. மட்டுமல்ல, உங்க சமூகத்துல நான் சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன், சில பொருத்தனைகளை பண்ணியிருக்கிறேன், அதை நிறைவேற்றுகிற ஆர்வம் உள்ளவனாய், உணர்வுள்ளவனாய் இருக்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம இத்தனை நாள் முடிவு பண்றோம். சில நேரத்துல இப்ப நம்ம முடிவு பண்றதுல தப்பு இல்லை. சில நேரத்துல எங்கேயாவது சர்ச்சை போயிட்டு ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசிப்பேன் எழுமினு சொல்லுவோம். ஆண்டவரே நான் 5 அதிகாரம் வாசிப்பேன், இதெல்லாம் பொறுத்தன. ஆண்டவரே 1 மணி நேரம் நான் செபிப்பேன் ஆண்டவரே முடவர்களுக்காக. அநேகர் பொருத்தனை பண்ணி எல்லாம் கலத்தி போட்டுக்கிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கி மாட்டிக்கிட்டாங்க. உங்க நகையெல்லாம் அவர் கேட்கல. நீங்க அதெல்லாம் பொருத்தனை பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாம் கலத்தி போட வேண்டிய தேவையே இல்லை. அப்படி கலத்தி போட்டா மறுபடியும் எடுத்து மாட்டக்கூடாது. பொருத்தனையில கவனமா இருக்கணும். ஏன்னா கர்த்தரோடு கூட நீங்க பொருத்தனை பண்ணிருக்கீங்க, கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, மதிக்கேடு. மதிக்கேடு. தெய்வ பிள்ளை மதிக்கேடா இருக்கக்கூடாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒருபோதும் மதிக்கேடா இருக்காதீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபித்து ஜெபித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. தேவன்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யுங்க. சில நேரங்கள்ல ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தூரம் ஓட முடியாது ஆண்டவரே, இது வரைக்கும் நான் ஓடுறேன்னு அவர் அனுமதிப்பாரு. ஓகே, இது இந்த இடத்துல நான் உன்னை பிளஸ் பண்றேன், அதை செய்யணும். நல்ல கவனிங்க. லோத்துடைய வாழ்க்கை கெட்டு போன காரணம் என்ன தெரியுமாங்க? அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போன காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போல அவனா விரும்பின ஒரு இடத்துக்கு போனான். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே நான் அங்க வரைக்கும் ஓட முடியாது ஆண்டவரே, அதனால இங்க வரைக்கும் ஓட வேண்டாம். ஆண்டவர் சரின்ட்டாரு. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்? ஒரு மலை குகைக்குள்ள போயிருந்தான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கும் போகல, அவன் கேட்ட இடத்துக்கும் போகல. இன்னைக்கு நம்ம அநேகம் இப்படிதான் இருக்கிறோம். நம்ம விருப்பத்துக்கு நமக்கு தோன்றது போல, நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றது போல எது இன்பமா இருக்குமோ, எது செழிப்பா இருக்குமோ, எது மனசுக்கு சந்தோஷத்தை தருமோ அங்க உட்கார்ந்து இருப்போம் மணிக்கணக்கா. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் அருவருக்கிறாரு. அதில் கவனிங்க, யாக்கோபு எங்கெல்லாம் தவறுனானா, தேவன் சொன்ன இடத்துக்கு போகிறதுக்கு போகல, அதை தவறிட்டான். அவன் சொன்ன இடத்துக்கு செய்ய போகல, அதையும் தவறிட்டான். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பண்ண பொருத்தனை நிறைவேற்றலை, அங்கே தவறிட்டான். பிள்ளைகளை வளர்க்கிற ஞானத்தோடு வளர்க்கல, மதிகேடாய் வளர்த்தான் பிள்ளைய. அவளை எங்க சுத்த விட்டான்? எபிரேய பெண்களோட சுத்தணும், யூத பெண்களோட சுத்தணும், இஸ்ரவேல் பெண்களோட சுத்தி இருக்கனவா. அவ எங்க போனாலாம்? சீயம் பெண்களோடு சுத்த போனாலாம். வாழ்க்கை கெட்டு நாசமா போச்சு. நம்மளாம் அநேக என்ன செய்வோம்னாக்கி, நம்ம வீட்டில எல்லாம் நம்ம பிள்ளைகளை கொண்டு எவன் வீட்டிலேயாவது கொண்டு விட்டுறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் என்ன நடக்குது? பாலியல் பலாத்காரம். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. பிள்ளைகளுக்கு ஞானத்தை, தேவனை கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. பிள்ளைகளை கண்டிஷனாய் வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. ஹல்லேலூயா. யாக்கோபு மதிகேடான காரியத்தை செய்ததுனால அவருடைய வாழ்க்கை கலக்கம் உண்டாச்சு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் உண்டாகாம இருக்கணும்னா, செத்த ஈக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பரிமள தைலமாகிய வாசனை உள்ள நம்முடைய வாழ்க்கையை நாய் கெட்டு போக பண்ணாம இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், எப்பவும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு சித்தம் இல்லாத எதையும் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க.